சர்வ வல்லவரை நோக்கி காலை ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் அமைத்த நியதி மனிதன் நெற்றி வியர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு உழைத்திட வேண்டும் என்பதுதான். நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு தொழிலையும் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்திடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். இறைமகன் இயேசு பணியை புனிதமாக மதித்து போற்றினார். தன் தந்தையோடு இணைந்து தந்தையின் பணியையும் செய்தார். அவர் வழியில் நாங்களும் செய்யும் தொழில்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய பணியில் நிறைவு காண்பவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திடும். செய்யும் பணியில் உயர்வு தாழ்வு பாராமல் முழு மனதுடன் கடவுளுக்கு நன்றி செலுத்தி செயல்படும்போது நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையில் உழைப்பின் மூலம் உன்னதரின் மீட்பு பணியில் பங்கேற்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த பணியை செய்ய ஆற்றலும் வலிமையும் தர வல்லவர் நீரே என்பதை உணர்ந்து உம்மிடமே ஆற்றலையும் வல்லமையும் வள்ளலாகிய உம்மிடம் வேண்டி கேட்கிறோம். ஆண்டவரை தேடி அவரிடமிருந்து ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து இந்த தவ காலத்திலே நாங்கள் பாவத்தின் பாதையிலிருந்து விலகி உம் பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக, எங்களுடைய பாவத்திற்காக மனம் வருந்தும் மக்களாக மாற்றி எங்கள் குடும்பங்களில் உள்ள சாபங்களையும் பாவங்களால் ஏற்பட்டுள்ள நோய்களையும் உன் பாவங்கள் விலகிற்று, உன் நோய் குணமாயிற்று என்று கட்டளை கொடுத்து நீரே எங்களை ஆசீர்வதித்திட வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். வல்லமையின் இறைவனையும் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் நீக்கி தடைகளை எல்லாம் நிறைவாக மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே. விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேர்வு எழுதி முடிவிற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுடைய தேர்வு தாளை திருத்தும் பொழுது ஆசிரியர்களுடைய கண்களில் தயை கிடைக்கவும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் பிள்ளைகளுக்கு ஏதுவான எதிர்கால உயர்கல்வி படிப்புகள் அமைந்திடவும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று மீட்பெரும் இயேசுவும் ஆகிய வல்லவரை வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.